சிதிலமடைந்து இடிந்து விழும் தருவாயில் உள்ள அரசு பள்ளி கட்டிடத்தை அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவர்களின் கோரிக்கை குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். பெரம்பலூர் மாவட்டம் களருமட்டை கிராமத்தில் அரசு ஆதி திராவிடர் நலத்துறையின் சார்பில் 2 ஓட்டு கட்டடங்களில் தொடக்கப்பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட இந்த பள்ளியின் ஓட்டு கட்டடங்கள் சிதிலமடைந்து இடிந்து விழும் தருவாயில் உள்ளது. முன்பெல்லாம் இப்பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வந்தனர். ஆனால் தற்போது சிதிலமடைந்து இடிந்து விழும் தருவாயில் உள்ள பள்ளி கட்டடம் காரணமாக குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி தனியார் பள்ளிகளில் சேர்க்கின்றனர் குழந்தைகளின் பெற்றோர்கள். இதனால் தற்போது மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது. மேலும் சிதிலமடைந்து இடிந்து விழும் தருவாயில் உள்ள இந்த கட்டடத்தில்தான் தங்கள் உயிரை பணைய வைத்து குழந்தைகள் பயிற்றும் ஆசிரியர்கள் பயிற்றுவித்தும் வருகின்றனர். மிகுந்த பழமையான இந்த கட்டிடம் வருடா வருடம் பழுதடைந்தும் வேயப்பட்ட ஓடுகள் உடைந்து விழுந்தும் தொடர்ந்து சிதிலமடைந்தும் வருகின்றது. தற்பொழுது மழைக்காலம் என்பதால் உடைந்த ஓடுகள் விளம்பர பதாகைகள் கொண்டு மூடப்பட்டுள்ளது. இருப்பினும் சிறிய மழை பெய்தாலே வகுப்பறைகள் மழை நீரில் மிதக்கின்றன. மாணவர்கள் கல்வி கற்பதிலும் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பதிலும் கடும் இன்னல்களையும் அவதியையும் சந்தித்து வருகின்றனர். இந்த கட்டடத்தை அகற்றிவிட்டு புதிய கட்டடம் கட்டித்தர பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்தவொரு முறையான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்கின்றனர் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள். இந்த ஸ்கூல் ஒரு 65-70 கட்டியிருக்காங்க. இத்தனை ஆண்டு ஆயிடுச்சு. ஓடு ஏற்கனவே ஒரு முறை உடஞ்சி விழுந்துருச்சு. நாங்கள் பசங்களாம் காசு வசூலித்து இதை கட்டணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, எங்களாலையும் கட்ட முடியல. ஏன்னா அவங்களுக்கு குடும்பம்னு ஆயிடுச்சு, எல்லாம் போயிட்டோம். இந்த ஸ்கூல் ஹெச்எம் அம்மாவும் அவங்க அமௌண்ட்டை போட்டு வேலை செஞ்சுருக்காங்க. அவங்களாலையும் இப்போ முடியல அப்படின்றாங்க. எத்தனை முறை தான் செய்வாங்க? இதனால் மாவட்ட ஆட்சியாளர் இதை கொஞ்சம் கண்காணித்து கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா சின்ன குழந்தைங்க படிக்கிறாங்க. அவங்களோட இதை பார்க்கணும். மழை வந்தாலோ வெயில் வந்தாலோ ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணுறதை விட நடக்கிறதுக்கு முன்னே ஏதாவது மாவட்ட ஆட்சியாளர் இதை பார்க்கணும். பாருங்கள். நீங்கள் செய்கிறத அப்புறம் செஞ்சுக்கலாம். பாருங்கள். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறத நீங்கள் செய்யலாம். ஐயா, நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 10 தடவைக்கு மேலே மனுவும் கொடுத்துட்டோம். கிராம சபை கூட்டத்திலேயே மனு கொடுத்துட்டோம். எந்த மனுவும் அவங்க ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, தீர்ப்படுத்தி தர மாதிரியும் தெரியல. இந்த பள்ளியை தலைமை ஆசிரியரே ஒரு தடவை அவங்க சொந்த பணத்தை செலவு பண்ணி இந்த பக்கம் இருக்க பள்ளிக்கூடத்தை அவங்க பெயிண்ட் அடித்து தூய்மை பண்ணி கீழே டைல்ஸ்லாம் ஒட்டி அவங்க சொந்த பணத்தில் சரி பண்ணாங்க. அவங்களும் எவ்வளோ தான் செலவு பண்ண முடியும்? கவர்மெண்ட்லேருந்து மற்ற இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறவங்க இந்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க. அடுத்த தலைமுறை வளர்ந்து வரணும்னா கல்வி இருந்தால் தான் வளர்ந்து வர முடியும். ஆனால் இவங்க அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஒழுகுது, இந்த பள்ளிக்கூடம் ஃபுல்லாக ஒழுகுது. ஒவ்வொரு கலெக்டர்கிட்டையுமே நாங்கள் மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். மழையினால் இப்போ பிள்ளைங்கள்லாம் ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நீங்கள் கூடிய விரைவில் இதை நடவடிக்கை எடுத்து இந்த பள்ளிக்கூடத்தை இடித்து புதுசாக ஒரு பள்ளிக்கூடம் கட்டித்தரணுமான்னு உங்களை பள்ளிக்கூடம் கேட்டுக்கொள்கிறோம். கண்கட்ட பிறகு நமஸ்காரம் செய்து எந்த பயனும் இல்லை என்று தெரிவிக்கும் ஊர் மக்கள் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறும் முன்னர் இந்த பழைய சிதிலமடைந்த பள்ளி கட்டிடத்தை அகற்றிவிட்டு புதிய பள்ளி கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பெரம்பலூர் மாவட்ட செய்தியாளர் மாரியப்பனுடன் செய்திக்குழு.